ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்ன அமைதியாக இருக்கிறாய்? ஒன்று கவலைப்படுகிறாய், இல்லை என்றால் அமைதியாக இருக்கிறாய். இதைதான் வாழ்க்கை என்று நினைத்து கொண்டிருக்கிறாயா? வாழ்க்கையில் உனக்கு இப்பொழுது மிக மிக சோகமாக அனைத்துமே நடக்கிறது. எதை நீ செய்தாலும் அது ஏதோ ஒரு தவறுதான் நடக்கிறது. நீ என்ன நினைத்தாய்? வாழ்க்கையில் நாம் அனைத்தையுமே சாதிக்கலாம் என்று நினைத்தாய். நீ செய்வதெல்லாம் தொட்டது துவங்கும் என்று நினைத்தாய். ஆனால் எல்லாமே அதற்கு எதிராக நடந்து கொண்டே இருக்கிறது. எதுவுமே உனக்கு சாதகமாக நடக்கவில்லை, மற்றவர்களுக்கு சாதகமாக நடக்கிறது. உன்னால் மற்றவர்கள் பெயர் வாங்குகிறார்கள். அதாவது நீ ஒரு செயலை செய்கிறாய், ஆனால் அதற்கு நல்ல பெயர் வாங்குவது இன்னொருத்தன். இப்படித்தான் வாழ்க்கையில் நீ வாழ்ந்து கொண்டு இருக்கிறாய். இதையெல்லாம் பார்க்கும் பொழுது எதற்காக வேலை செய்ய வேண்டாம், எதற்காக நாம் வாழ வேண்டும் என்ற ஒரு நிலைமைக்கு நீ வந்து விடுகிறாய். சரிதானே அனைத்தும் நான் சொல்வத? வாழ்க்கையில் உன்னுடைய பெயரையும் உன்னுடைய புகழையும் நீ செய்யும் விஷயத்திற்கு பெயர் வாங்குவது இன்னொருத்தன் என்று நினைக்கிறாய். தங்கமே, ஆம், அப்படித்தான் இப்பொழுது நடந்து கொண்டு இருக்கிறது. நீ ஏன் கூட்டமாக இருக்கிறாய்? நீ தனியாளாக இருந்து சாதிக்க வேண்டியதுதானே? எதற்கு கூட்டத்திற்குள் நின்று கொண்டு உன்னுடைய முழு உழைப்பையும் போடுகிறாய்? ஆனால் பேர் வாங்குவது அவன் என்று நினைத்து ஏன் கவலைப்படுகிறாய்? எல்லாரையும் விட்டு தள்ளி வா. உன்னுடைய வேலையை தனியாக செய். எதுவாக இருந்தாலும் பயப்படாதே. அதை முதலில் நிப்பாட்டு. இதையெல்லாம் நிறுத்திவிட்டாய் என்றால் உனக்கு, நீ செய்யும் வேலைக்கு உனக்கான பெயர் கிடைக்கப் போகிறது. கூட்டத்தில் இருந்து நீ செய்தால் உனக்கு பெயர் நிச்சயமாக கிடைக்காது. கூட்டத்தில் நீ நிற்கிறாய், உன்னை சுற்றி இருக்கும் நபர்கள் ஒன்றுமே செய்யவில்லை. நீ செய்யும் ஒரு விஷயம் பெயர் வாங்குகிறது என்றால் அந்த கூட்டத்திற்குத்தான் பெயர் கிடைக்குமே தவிர உனக்கு எதுவுமே கிடைக்காது. உன்னுடைய பெயர் அந்த இடத்தில் கூட வராது. அதுவே பல அடிகள், பல வேதனைகளை பார்த்து தனியாளாக நின்று ஒரு செயலை செய்து நீ சாதித்தாய் என்றால் அந்த இடத்தில் உன்னுடைய பெயர் நிலைக்கும், உனக்கான அங்கீகாரங்கள் கிடைக்கும். அங்கீகாரம் கிடைக்கவில்லை, எனக்கான வாய்ப்புகள் கிடைக்கவில்லை என்று சொல்லாதே. வாய்ப்பையும் அங்கீகாரத்தையும் நீதான் உருவாக்க வேண்டும். வாய்ப்புகள் உனக்கு கிடைக்கும். அதை நீ நல்ல முறையில் அதை பிடித்து கொண்டு நீ முன்னேறி வா. சில சந்தர்ப்பங்கள், சில சோதனைகள் உனக்கு வரும். ஆனால் அது நிலையல்ல, பலரையும் புரிந்து கொள்ளும் விதம்தான். நீ சீக்கிரமாக அனைத்தையும் சாதிப்பாய். நான் சொன்னபடி நடந்தால் அனைத்தும் உனக்கு நல்ல முறையில் நடக்கும். எப்பொழுதும் உன் கூடவே தான் இருப்பேன். இதில் மாற்றமே கிடையாது. சந்தோஷமாக இரு. வாழ்நாள் முழுவதும் சந்தோஷங்களும் பேரும் புகழும் உனக்கு கிடைக்கும். எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நாத். ஓம் சாய்ராம்.